ஹலோ. ஹலோ அண்ணா நான் தாங்க. சொல்லுங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா சொல்லியிருந்தேன்ல. ஆமா. நாங்க போயிட்டு வந்துட்டோண்ணா. கொரியர் போட்டிருந்தா ரெஸ்பான்ஸ் இல்லைண்ணா. ஓ சரி. மறுபடியும் ரெஜிஸ்டர் போஸ்ட் போனங்காட்டியா கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே. அப்புறம் அந்த தேதியில போனா நானும் பயந்துட்டு தான் போனேன். சரி பணம் எல்லாம் போட்டு எப்படி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் போனேங்க. அப்புறம் பார்த்தா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லாதான் கரெக்டா தான் இது பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்லியா தான் எல்லாம் பேசுறாங்க. அதனால நிறைய பேர் தெரியாதே இருக்கிறாங்க, என்ன பண்றதுனே தெரியாது. நானும் அப்படிதான் பாத்துட்டு இருந்தேங்க. கடைசியில பார்த்தாதான் தெரியுது, அது அங்க போனாதான் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழின்னு நல்லாவே தெரியுது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் எழுதிட்டீங்க இல்லையா? கம்ப்ளைண்ட் எழுதி EOWக்கு போஸ்டர்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஒரு இதுல கொரியர் அனுப்பணும் சொன்னீங்க. ஆமாங்க. ஏன் கொரியர் அனுப்பிச்சீங்க? போஸ்ட் விட சீக்கிரமா போகணும். ஆமாங்க, அது வந்து எப்படின்னா இப்போ ஃபாஸ்டா போயிடும்ட்டு கொரியர் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது மறுபடியும் ரிசர்வ் போஸ்ட் அனுப்பிச்சிங்களா? ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணி விட்டாங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு பேசினாங்களா ஃபர்ஸ்ட்? ஆமா, கூப்பிட்டு பேசி அந்த லெட்டர் மாதிரி ஒண்ணு அனுப்புனாங்க. யாரு பேசுனாங்க? அங்க EOWல இருந்து கால் பண்ணாங்க. EOWல உள்ள இருக்கிற வேற ஆபீசர்ஸ் கூப்பிட்டு விட்டாங்க. ஆமா, உள்ள இருக்கிற ஆபீசர்ஸ் கூப்பிட்டாங்க. அப்புறம் வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்களும் கிட்டத்தட்ட 5 பேர் போனோங்க. 5 பேர் போயிருந்தீங்க. ஓகே ஓகே. 5 பேர் போயிருந்தோம். லேடிஸ் எல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நீங்க முதல்ல அந்த மனு அனுப்பும் போது 5 பேருக்கு சேர்த்து தான் அனுப்பிச்சிருந்தீங்க. லேடிஸும் சேர்த்து மொத்தம் 6 பேருக்கு அனுப்பிச்சிருந்தீங்களா? மொத்தம் 6 பேர் அனுப்பியிருந்தோம். ஓகே. அப்புறம் பசங்க மட்டும் வர சொல்லியிருந்தாங்க, லேடிஸ் எல்லாம் வேண்டாம் அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப அந்த 5 பேர்னா 5 பேரும் தனித்தனியா பேசினாங்களா? இல்ல 5 பேர். ஆமா, எல்லாத்துக்குமே தனியா வாட்ஸ்அப்ல பண்ணி விட்டாங்க. வாட்ஸ்அப்ல அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. மெசேஜ் இல்லைங்க, அந்த என்னது அந்த இது அந்த சம்மன் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. ஆமா, அந்த நீங்க அனுப்பிச்சதை நான் படிச்சேன். இந்த மாதிரி உங்களுடைய மனு கிடைக்கப்பெற்றது, நீங்க கூப்பிடும்போது விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அதானே சொல்றீங்க? அதுதான் சொல்றேன். இன்னும் சில பேர் என்னன்னா என்ன பண்றதுனே தெரியாத எல்லாமே பாத்துட்டு இருக்கிறாங்க. எந்த சேனலை பாக்குறது, என்ன பண்றது அப்படின்னு எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். எல்லாருமே கட்டாயமா ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வழி எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்காக தான் நானும் கால் பண்ணியிருந்தேன். அப்ளைனர் பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல விட்டு தூக்கிட்டாங்க. ஏன்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுடைய மையத்திரி வாட்ஸ்அப் குரூப்னு தூக்கிட்டாங்களா? ஆமாங்க. நீங்க போனது எப்படி அவங்களுக்கு எல்லாம் தெரியும்? அது எல்லாமே ஒரே ஏரியா தானே. சோ அதனால எப்படி இருந்தாலும் ஊர்ல ஒரு 3 நாள் 2 நாள் இல்லைன்னா நியூஸ் எப்படி இருந்தாலும் போயிருக்காங்க. அதனால அவங்க நியூஸ் கண்டு அப்ளைனர் பார்த்து தூக்கி விட்டாங்க குரூப்ல இருந்து. ஆனா அதனால எந்த யூஸும் ஆக போறது கிடையாது. ஆனா எங்க கம்ப்ளைண்ட் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, அது கோர்ட்டுக்கு போயிருச்சுங்க. ஆனா கம்பல்சரி அமௌண்ட் வேணும்னா கம்பல்சரி ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அதே மாதிரி கால் பண்ணுவாங்க, லேடிஸா இருந்தா கால் பண்ண மாட்டாங்க, வர சொல்ல மாட்டாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனா நேரா டிஎஸ்பி அவரே விசாரிக்கிறாரு. நீங்க போனப்ப அண்ணாதுரையே அவரே உங்க விசாரிச்சாருங்களா? நேரா ஸ்ட்ரைட்டாவே விசாரிக்கிறாரு. அது ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாம் ஃபுல்லா விசாரிக்கிறாரு. எவ்வளவு ஓஎம்ல இருந்து எடுத்தா எவ்வளவு வித்ட்ரா பண்றது எல்லாத்தையுமே விசாரிக்கிறாரு. அப்புறம் அதனால அது எந்த ஒரு இதுக்கும் கிடையாது. நல்லாதான் தான் எல்லாமே பேசுறாங்க. நானும் ஏதாவது திட்டுவாங்க அப்படின்றத பயந்துட்டு போனேங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. இல்ல எதுக்கு திட்ட போறாங்க? இல்லைங்க, இப்ப நம்ம வந்து ஏமாந்துட்டோம். அதனால சரி ஏதாவது போனா நம்மளுக்கு ஏதாவது திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். அப்படிதான் நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் யூடியூப் சேனல்ல தான் தேடுறாங்களே தவிர அதுக்கான சொல்யூஷனை தேடவே இல்லை யாருமே. எந்த சேனல்ல பார்த்து ஆறுதலா சொல்றாங்களா, அந்த சேனல் பார்த்து ஆறுதலா சொல்றாங்களா, எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு என்னோட வயசு பாத்தீங்கன்னா 25 தாங்க. அதனால எல்லாருமே என்னோட பெரியவங்களா தான் இருக்கிறாங்க. எல்லாத்தினாலும் முடியும். கம்பல்சரி பணம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்காதீங்களா, தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமா. சோ அதனாலதான் சொல்லலாம்னு தான். நீங்க வந்து நாங்க ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். எப்பன்னா மைவித்திரி ஆப் வந்து க்ளோஸ் ஆன அன்னைக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா?
அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நீங்க எனக்கு பார்த்துட்டு தான் நான் ரெஜிஸ்டர் போஸ்டே போட்டேங்க. அதுல நீங்க ஆப் தூக்கணுதுமே சரி டக்குன்னு எல்லாமே இதாயிரும் தான் கொரியர் அனுப்புனேன். சரி ஃபாஸ்டா போகட்டும் அப்படின்னு. ஆனா அது இதாகல. திரும்பி அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் வரலைன்னு தான் மறுபடியும் 5 என்னதையும் ஒன்னா சேர்த்து போஸ்ட் அனுப்பி விட்டுங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட். ஓகே ஓகே. இப்ப நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிட்டீங்க, அங்க இருந்து உங்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க, நான் கூப்பிடும் போது உரிய ஆதாரத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வழி சொல்றோம், இப்படி போங்க இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சார் நீங்களும் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்துருங்க, ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்துருங்க. அதே சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல யார் அப்ளைனர் ஐடி போட்டு கொடுத்தாங்களோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் யாராவது போட்டு கொடுக்குறாங்க, அவங்க நேம் இவர் மூலியமா தான் போட்டேன், ஓஎம்ல இவ்வளவு எடுத்திருக்கேன், பிஎம்க்கு இவ்வளவு கட்டினேன், இவ்வளவு எடுத்தேன். அடுத்ததா எஸ்எம் போட்டிருந்தா எஸ்எம் அல்லது கிரவுண்ட் டைமண்ட் அந்த மாதிரி அவங்க என்ன பிளான் போட்டாங்களோ அந்த பிளானுக்கான அமௌண்ட் எவ்வளவு கட்டிக்கிறீங்க, எந்த அக்கௌண்ட், அதோட இது இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அதாவது டிரான்ஸ்லேஷன் இது ஓகேங்களா, அதை எடுத்துக்கலாம். இது வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் எடுத்திருக்கேன், அப்புறம் அந்த டேப்லெட் எதுக்கு வாங்கினீங்க, அது எல்லாமே கேக்குறாங்க. அழகா அவங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லி அதே லெட்டர் எழுதணும். அதை எழுதி கொடுத்துருவானுங்க. அப்புறம் நேரமும் அவங்க டைப் பண்ணிக்குவாங்க, நம்மள கூப்பிட்டு வச்சு நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதாவது நீங்க இந்த மனு பெடிஷன் எழுதி அனுப்பிச்சாலும் அங்க போனதுக்கப்புறம் கேட்கிற விசாரணைய அதை அவங்க நேரா கேட்கறதான் அவங்க மறுபடியும் எழுதி தர சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி அந்த இப்ப எப்படின்னா அந்த எப்படி போறதுன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப காமனா எல்லாருமே அந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான் போகணும். ஓகேங்களா, அங்க இருந்து போய் அந்த வடபழனி ஸ்ட்ரெயிட்டா பஸ் ஏறிக்கிட்டாங்கன்னு வைங்க, அங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஓகே. அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சா கூட நீட்டா கொண்டு போய் அங்கேயே விட்டுருவாங்க. ஆனா அசோக் நகர்னு கேட்க கூடாது, அசோக் பில்லர்னு தான் கேட்கணும். அசோக் பில்லர். அங்க இருந்து தான் அசோக் நகர்னு கேட்டீங்கன்னாவே சொல்லிடுவாங்க நரசிம்ம சாலை. ஆனா அசோக் பில்லர்னு தான் கேட்கணும். அதான் இப்ப நிறைய பேர் என்னன்னா கிட்டத்தட்ட நம்ம சொல்லி பல பேர் வந்திருக்காங்க, சில வந்திருக்காங்க, பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா நிறைய பேர் நீங்களே நினைக்கிறீங்க பயப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, அங்க போனா நம்மள ஏதாவது? அதேதான் நானும் பட்டேன். ஆனா அங்க உள்ள போனாதான் நம்மள அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரியே பாத்துக்கிறாங்க, எந்த ஒரு அடுத்த ஒரு மெம்பர் மாதிரியே பாக்குறது இல்லைங்க. ஆனா அதுக்குன்னே தனியா ஒரு ரூம் போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 2வது ஃப்ளோருங்க, 2nd ஃப்ளோர் தான். போனா லிஃப்ட் இருக்கும். 2nd ஃப்ளோர்ல போனீங்கன்னா ரைட் சைட்ல 3ல ஒரு தனியா ஒரு ரூமே விட்டுருக்காங்க. அங்கதான் போய் எழுதி கொடுத்துட்டு வரணும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, அது போறதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அங்க யார் எது திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறாங்க, நமக்கு தான் சப்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணி தராங்க. நீங்க இவரே அண்ணாதுரை சாரையே பார்த்து பேசுனீங்க இல்லையா, அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா அவரே தான் விசாரிப்பாருங்க. அவரே விசாரிக்கிறாரு. ஆமா. அவரு ஏதாவது என்ன சொன்னாரு, உங்ககிட்ட என்ன கேட்டாரு? அது சொல்லலாமான்னு தெரியல. மோஸ்ட்லி இத பத்தி தான் விசாரிக்கிறாருங்க. மத்தது எதுவுமே அத வெளியே சொல்லலாமா என்னன்னு தெரியல. அதனால அது வேண்டாம். நீங்க எப்படி இதுல பணம் போட்டீங்க கேட்டு எவ்வளவு அமௌண்ட் எடுக்கிறீங்க அதான் ப்ராப்பரா அதை கேட்டுறாரு. சரி சரி. அதை கேட்டுட்டு அந்த டேப்லெட் பத்தி எல்லாம் கேக்குறாரு. நிறைய பேர் ஏதோ நம்ம ஒரு கேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சொல்றது கேஸ் முடியறதுக்கு பல வருஷம் ஆகும், அப்ப நீங்க எப்படி பணம் வரும்னு சொல்றீங்க, அப்போ கேஸ்க்கு முடியற காட்டுல தான் பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மத்தவங்க இப்ப கார்த்திக் பிள்ளை எல்லாம் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறது எப்படின்னா, நீ கேஸ் கொடுத்துட்டீங்கன்னா கேஸ் முடியுது தான் பணம் வரும். இதே எம்பி வெளியே வந்துட்டாருன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவாரு, அப்படியே உங்களுக்கு இன்னொரு நிறுவனம் துவங்கி கூட உங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்றது ஒண்ணு உங்களுக்கு இன்னொரு நிறுவனத்துவங்க பணம் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா லோனு போட்டாவது உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. நீங்க போய் கேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் முடியும் காலத்துல பாத்துக்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க போய் இஓடபிள்யூ ஆபீஸ்க்கு போயிட்டு அவங்களுடைய கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு டிஎஸ்பி அண்ணாதுரை சாரையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா?
ஆமா. மாவட்டம் தோறும் யூடபிள்யூ அலுவலகம் இருக்கு. அப்ப நீங்க சென்னைக்கு தான் வரணும், அல்ல சென்னைக்கு தான் நீங்க போஸ்டல் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இங்க இருக்கிற மாவட்ட அலுவலகத்திலேயே நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண மாதிரி ஏதாவது அங்க உங்களுக்கு ஏதாவது பேசிருக்காங்களா? தகவல் பேசிருக்கிறாங்க, ஆனா கொண்டு வராங்கிற மாதிரிதான் சொன்னாங்க. ஆனா இருந்தாலும் என்னன்னா, இப்ப அக்கௌண்ட் எல்லாம் பேஸ் பண்ணிட்டேன்ட்டாங்க. ஓகேங்களா, இவர் கார்த்திக் பிள்ளை சொல்றது எல்லாமே சுத்தமான பொய். அதுக்கு சம்பந்தமே சொல்றீங்க இல்ல. இங்க பாருங்க, நான் சொல்றேன், இப்ப ஆப் சஸ்பெண்ட் ஆகிதான் இருக்கு, அது மறுபடியும் வந்துருங்கிறாரா? ஆனா டிஎஸ்பி சார் வந்துட்டு ஆப் தூக்கணுமே நான் தானே அவரே சொல்றாரு. அப்படிங்கும் போது இவர் சொல்றது எதுவுமே அது சும்மாதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அந்த டேப்லெட் கொடுத்தா நீ காசுக்கு பொருள் வாங்கிட்ட அப்படிங்கிறாங்க. அது உள்ள பாத்தீங்கன்னா அது வந்து நீ விருப்பப்பட்டு வாங்கினியான்னு கேக்குறாங்க. சோ அதனால அது இவரு சொல்றது எல்லாமே பொய் தான். அதாவது உங்களுக்கு எப்படின்னா, நீங்க கேஸ் கோர்ட்டுக்கே போய் நின்னாலும் நீ பொருள் வாங்கின, டேப்லெட் வாங்கிட்டியா, டேப்லெட்டை வாங்கிட்டேன், அவ்வளவுதான், நீ டேப்லெட்டை வாங்கிட்ட, நான் கொடுத்துட்டேன், அதுக்கு உண்டான காசுக்கு உண்டான பொருள் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான்ட்டு உங்களுக்கு எதுவுமே எந்த பெனிஃபிட்டும் வராத மாதிரி அந்த கேஸ் வந்து நாங்க கொண்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரிதான் அடுத்தடுத்த வீடியோல வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க டேப்லெட் வாங்கிட்டீங்க, அவ்வளவுதானப்பா, நீங்க தான் டேப்லெட் வாங்கிட்டீங்கல்ல, நீங்க மறுபடியும் இங்க வந்து கிளைமுக்கு வரீங்க, அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்களா? இல்ல, அது கேட்டாரு. எப்படின்னா, இப்ப அந்த டேப்லெட் வாங்கியான்னு கேட்டாரு. அது வாங்கினது வந்து வாங்கினேன்னு சொன்னாங்களா? சரி, அது நீயா வாங்கினியா இல்ல அவங்களா தந்தாங்களான்னு கேட்டாரு. அவங்களா தந்தாங்க. நீ எதுக்கு போனீங்கன்னா, நான் காசு வருதுன்னு தாங்க போனேன், எனக்கு மாசம் மாசம் அமௌண்ட் வருதுன்னாங்க, லைஃப் லாங் வருதுன்னாங்க, அதனாலதான் போனேன் நான் அப்படின்னேன். சரி, அதை வாங்கி சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னாரு. இல்ல நான் சாப்பிடல அப்படின்னாரு. ஏன் சாப்பிடலன்னா, அது ஏதாவது எனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிருச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்புறம் அதனால அது வந்து ஏதாவது டாக்டருக்கு சாப்பிடலாம்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டாரு. அது மாதிரி எல்லாம் யாருமே எதுவுமே சொல்லலைங்க, நான் சாப்பிட இல்லை அப்படின்ட்டேன். நீ வருமானத்துக்காக தான் உள்ள போயிருக்கிற அப்படின்னாரு. சோ அதனால அது வந்து அவங்களா குடுத்தது தானே தவிர அப்பெல்லாம் யாரும் விருப்பப்பட்டு வாங்க கிடையாது. மக்கள் போனது வந்து வருமானத்துக்காக தான் உள்ள போனது. எல்லாருமே மாத்திரை வாங்கிட்டேனால யாரும் சொல்லல, என் காசை கொடுத்துருவங்க எல்லாமே சொல்றாங்க தவிர விருப்பப்பட்ட இது வந்து அங்கேயும் அவங்க வந்து அவ்வளவுதான், நீங்க பொருளை வித்துட்டாங்க, நீங்க பொருளை வாங்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சுன்னு எல்லாம் அவங்க சொல்லல. அவங்க அப்படியெல்லாம் சொல்லல. நீயா விருப்பப்பட்டு வாங்கவே அவங்களாதான் தந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க என் வாயிலே அதை நானா சொன்னது. இதனால வந்து பாத்தீங்கன்னா, இதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க யாரையும் கம்பல் பண்ணல, விருப்பப்படுறவங்களுக்கு தான் நாங்க வந்து இந்த பொருளை வித்தோம், விருப்பப்படுறவங்களுக்கு வித்தோங்கிறாங்க. ஓகே, லைஃப் லாங் பணம் தரனாங்களே, ஏன் இவ்வளவு நாள் தரல? அந்த கொஸ்டின் இருக்குல்ல. சரி, அவங்க விருப்பப்பட்டு தரங்கிறாங்க, ஓகே, லைஃப் லாங் பணம் தரனாங்க, ஏன் தரல? அப்புறம் அந்த கொஸ்டின் இருக்குல்ல. அப்புறம் அப்படிங்கும்போது இதெல்லாம் அவங்க வந்து கார்த்திக்ல சொல்றது எதுங்க நடந்துக்குது, இப்ப மட்டும் நடக்கிறது அதெல்லாம் அவரெல்லாம் சும்மா இது பண்ணிட்டு இருக்கிறாரு. சில பல யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தெரியறது இல்ல. அவங்க வந்து யூடியூப்ல பர்சனல் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எல்லா சேனலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் நேராவே பார்த்துட்டு தான் வந்தோம். அதுக்குன்னு தனியாவே சில பல இதெல்லாம் இருக்கு. சோ அது அவ்வளவுதான் சொல்ல முடியும் யூடியூப் சேனல் பத்தி. இப்போ உங்களை இருந்து குரூப்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அது போறதுக்கு முன்னாடி உங்களை யாராவது அப்ளைனர், உங்க அப்ளைனா இங்க பயந்துக்கிறதே அப்ளைனருக்கு தான். அப்ளைனர் வந்து அவங்க தான் திட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போனீங்கன்னா அது இங்க பாருங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி அனுப்பலாம்னு பிளான் போட்டுங்க. அப்பவே ஒரு டீமா சேர்ந்துட்டாங்க. ஓரளவுக்கு நியூஸ் கேட்டு இல்ல அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு எல்லாம் அமௌண்ட் வராது, பேஸ் கொடுத்தா அவ்வளவுதான், அவங்க ஐடியா எல்லாம் காணாது போயிடும் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்க இதெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க, மீறிதான் பண்ணோம். ஆனா அதுக்கு தகுந்த நிதி எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான பலன் எங்க எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கும். ஆனா தயவு செஞ்சு எங்களை மாதிரிதான் சில பேர் என்ன பண்றதுன்னே தெரியாத இன்னமே முடிச்சுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க. நான் அதுக்காக தான் கால் பண்ணேன். கமெண்ட்ல போனா எனக்கு அதிக காசு வேண்டாம், போட்ட காசு கொடுத்துருங்க தான் நிறைய கமெண்ட் இருக்கு. அதனால அவங்களுக்காக தான் சொல்றேன். ஆனா
என்னது லெட்டர் எழுதுறேன்னா கொஞ்சம் தெளிவா ஒரு 3 பக்கமாவது குறைஞ்சது ஒரு 1.5 பக்கமாவது எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே மை3 அப்படிங்கிற மட்டும் போட்டு அப்படியே அனுப்புறாங்களாமா. அதனால தெளிவா எவ்வளவு நாள் போட்டீங்க, அதே மாதிரி அந்த ஆப்லயே இருக்கும் நீங்க எப்போ அமௌண்ட் கட்டுனீங்க, எவ்வளவு அமௌண்ட் கட்டுனீங்க எல்லாமே இருக்கும். வித்ட்ரா பண்ணணும் இருக்கும். அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை ஒரு ஜெராக்ஸா போட்டு அதை ஒரு இதா ஃபைல் மாதிரி பண்ணி அனுப்புங்க. யாராவது ஓகேங்களா? மக்களுக்கு சொல்றீங்க? மக்களுக்கு தான் சொல்றேன். அதே மாதிரி எவ்வளவு அமௌண்ட் கட்டணுங்கிறது முதலானி இருக்கும், எந்த தேதி எந்த டைம் முதலானி இருக்கும். அதெல்லாம் நீங்க போகும்போதே உங்க மொபைல் ஓபன் பண்ணுங்க, அந்த ஆப்பை பாக்கணும், அதுல இருந்து இதுல எடுத்துக்கணும் ஏதாவது எடுத்துக்கிறாங்களா? இல்ல, நானே ஆல்ரெடி எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிட்டு போயிட்டேங்க. இப்போ எக்ஸாம்பிள் எப்போ அமௌண்ட் கட்டினேன், அவங்க எப்போ கால் பண்ணாங்கிற டேட் முதலானி எல்லாமே எடுத்து எழுதிட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டு எல்லாமே ஜெராக்ஸ் போட்டு அனுப்பிட்டேங்க. வித்ட்ரா பண்ண எல்லாமே அக்யூரேட்டா என்னது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவா இருக்கும். அவங்க கேட்கற கொஸ்டின் எல்லாமே நான் வந்து ஜெராக்ஸ்லயே பதில் சொல்லியாச்சு. எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னா நான் அந்த பேஜ் எடுத்து காட்டிட்டேன். எவ்வளவு அமௌண்ட் கட்டினாலும் அந்த பேஜ் எடுத்து காட்டிட்டேன். எல்லாமே அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணுங்க. அந்த ஃப்ரெண்ட் பேஜ் எல்லாமே கொஞ்சம் கரெக்டா அனுப்புறீங்க, கொஞ்சம் கரெக்டா அனுப்புங்க. அதே மாதிரி எழுதுறது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எழுதுங்க. ஓஎம் எப்போ போட்டீங்க, எவ்வளவு வித்ட்ரா பண்ணீங்க, அடுத்தது பிஎம் எவ்வளவு எடுத்தீங்க, அல்லது பிஎம் அமௌண்ட் கட்டி அப்படியே எடுக்காம இருப்பாங்க நிறைய பேரு. அது எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா எழுதுங்க. அப்புறம் எதற்காக நீங்க அதுக்குள்ள போனீங்க, வருமானத்துக்காக போனீங்களா இல்ல மாத்திரை வாங்குறதுக்காக போனீங்களா, என்ன ஏதுன்ட்டு எல்லாம் தெளிவா எழுதி கொடுங்க. அத வந்து ஆனா வாங்கினீங்களுக்கு சொல்றேன், உறுப்பினருக்கு சொல்றேன். ஏன்னா நிறைய பேரு என்ன பண்றதுனே தெரியாது இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் நான் மறுபடியும் காலே பண்ணேன். நான் போட்டு யார்ட்டையுமே சொல்லலை. சரி, இப்படியாவது சொன்னாவது ஒரு 4-5 பேராவது ஒரு நல்லதாவது நடக்கணும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா இதே வார்த்தை தான் அதிகமா வருது. நான் கமெண்ட் மட்டும் படிப்பேங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நான் சேட்டை பார்த்து கூட வேண்டாம், என்னால வட்டி கட்ட முடியல போதும் அப்படிங்கிறாங்க. அதை எக்ஸ்ட்ரா காசு கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய பேர் சொல்றாங்க. அதனாலதான் சரி நானும் கால் பண்ணுவேன். முடிஞ்சா லைவ் வரேன் ஏதாவது இடையில. வாய்ப்பு இருந்ததுன்னா லைவ் வாங்க, அதுல வேணா பேசி பார்க்கலாம். சின்னதா ஒரு கம்பெனில வேலை பாக்குற அவ்வளவுதான். நீங்க 6 பேருங்கிறது உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளா உங்க ஃபேமிலி சர்க்கிளுங்களா? ஃபேமிலி சர்க்கிள் தான். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மைவித்திரியில ஃபேமிலி சர்க்கிள் தான் அதிகமா இருக்குங்க. அதிகமா இருக்கிறாங்க. எடுத்தா சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயேதான் இருப்பாங்க எல்லாருமே. அதனால மோஸ்ட்லி எல்லாரும் சேர்ந்தே பண்ணுங்க. இப்போ அப்ளைனருங்கிறது அவங்க ஃபேமிலியில ஒருத்தர் இருப்பாரு, அவர் அதிகமா எடுத்தாலும் அது ஒண்ணும் தப்பு கிடையாது. எல்லாமே போஸ்ட் பண்ணலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுக்காக இவரு காசு பிடிங்கிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க மீதி இருக்கிறவங்கள இதெல்லாம் அனுப்பலாம். ஏன்னா இவங்க ஒருத்தருக்காக பயந்துட்டு மீதி இருக்கிறவங்க எல்லாம் இழந்துருவாங்க. புரியுது. ஒருத்தர் 1 லட்சத்துக்கு மேல எடுத்துட்டாருன்னு வைங்களேன், மீதி அப்புறம் போட்டிருப்பாங்க. இப்ப 5 பேர் கீழே போட்டிருக்காங்க வைங்க, 5 பேரு இவரை பயமுறுத்தி வச்சிருக்காரு, நீங்க என்ன கொடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இவங்க போட வேண்டியது இவங்க பண்ணா இவங்களுக்கு கரெக்டான நிதி கிடைக்கும். அதே மாதிரி அங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நேரா கீழம்பாக்கத்துல இருந்து வடவழனி பஸ் ஏறினா ஓகே. அங்க இருந்து ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆட்டோல கொண்டு போய் விட்டுருங்க. இதே 2வது தளத்துல தனியா ஒரு ரூமே இருக்கு, மைவித்திரி ஆபீஸ்னு. அதுக்குன்னு ஒரு செக்ஷனாவே போட்டு வச்சுக்கிறாங்க. ஏதாவது டவுட்டா இருந்தால் கமெண்ட்ல கேட்க சொல்லுங்க. ஓகேங்களா? அதுக்கான ரிப்ளைவும் அடுத்த வீடியோல தருகிறேன். சரிங்களா? ஓகே தம்பி. ஓகே, நீங்க கூப்பிட்டு தகவல் சொன்னதுக்கு நன்றி. அன்னைக்கு கூப்பிட்டு தகவல் சொன்னீங்க, அந்த மாதிரி நான் லெட்டர் அமைச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அப்புறம் போயிட்டு வந்துட்டு தகவல் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி தம்பி. ஓகேண்ணா. சரி, அடுத்ததான் லைவ் வரேன். ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா மறக்காம கமெண்ட்ல கேட்க சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகேண்ணா. ஓகே தம்பி, தேங்க்ஸ். ஓகே.